அவர் யார் எனக்கு உடைய மாமா என் தாய் மாமா தானப்பா. ஆமா கச்சேரி ஒரு முத்த கொண்டு கேட்டேன். அதுக்கு என்ன நடிச்சுக்கிற தள்ளிட்டாருப்பா. அடிச்சாருப்பா. எங்க அடிச்சா எப்படி அடிச்சா யார் அடிச்சா எதுக்கு அடிச்சான் ஏமா அடிச்சா எதுக்கு அடிச்சா முத்த கெடுத்து அடிச்சுட்டாருப்பா. முத்த கெடுத்து அடிச்சானா? ஆமாப்பா. ஏமா உனக்கு இல்லாத உரிமை இந்த ஊர்ல யாருக்கு கேளுங்கப்பா. உனக்கு முத்தம் கொடுக்காத வேற யாரு கொடுக்க போறாங்க? அப்பா நான் ஒரு முத்தம் கிடைச்சுக்க என்ன பின்னாடி அடிச்சுட்டாருப்பா. பின்னாடி அடிச்சுட்டாருப்பா. அவனை பின்னாடி கவனிக்கிறமா? அப்பா கேளுங்கப்பா ஏன் அடிச்சீங்கன்னு. நீ யாராவதுமா? சரிங்க நான் கேட்கிறேன்.
மாமா எதற்காக என் மகளை அடித்து பிடித்து இழுத்து கீழே தள்ளுகிறாய்? எந்த நேரம் பார்த்தாலும் கட்டிப்பிடி முத்தம் கொடு கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படி மாமா? ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றேன், ஒரு நாள் கூட உன்னை என்ன காதலியா நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நான் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். வேண்டாம் சொல்ற சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அதனாலதான் பிடிச்சு தரணும் அடிச்சு சொல்றேன் பத்தியா. அவ கேட்டதுல என்ன தவறு இருக்குது கேளுங்க. ஒரு மாமன் பொண்ணு ஆசைப்பட்டு ஆசையா ஒரு முத்தம் கேக்குறான். முத்தம் கேட்டதுல என்னதான் தவறு? இல்ல நீ முத்தம் கொடுத்தாதான் என்ன தவறு? ஒரு தாய் மாமன் உறவு எதுக்கா இருந்தா அவங்க நீ தானே தாலி கட்ட போற. பொண்ணுக்கு என் முத்தம் கொடுக்கல கேக்குற அப்பனை இப்பதான் பாக்குறேன். விளக்கமா சொல்றேன், இது தாய் மாமனுடைய உனக்கு உறவு இருக்குது, அவளுக்கு உரிமை இருக்குது. உறவு இருக்கலாம், உரிமை இருக்கலாம். ஆனா என் மனது ஏற்கவில்லையே. அவளை ஒரு காலமா அந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஏன் மாமா என்ன கட்டாயப்படுத்துறீங்க? ஏண்டா சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்துருக்கலாம், ஒன்னா வாழ்ந்துருக்கலாம், ஒன்னா படிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும் போது ஒரு கல்யாண வயதுக்கு வந்த போது கல்யாணம் எல்லாம் சரியா போயிடும். இதேதான் சொல்றீங்க, கல்யாணமானா சரியா போயிடும், கல்யாணமானா சரியா போயிடும். ஏன் மாமா இதே போல சொல்லிக்கிறீங்க? சரி போல அவதான் ஏதோ சின்ன பண்ண தெரியாம கேட்கலாம், நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க. எப்படி நியாயம்? சரி அதெல்லாம் போகட்டு விடுங்க மாமா. ஒரு முக்கியமான செய்தி கேட்கலாம்னு ஓடி வந்திருக்கிறேன். முக்கியமான செய்தியா? ஆமா மாமா. அப்படி செய்தி என்ன செய்தி? என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு மாமா? அப்பா ஐயோ சொல்லுவானா? சொல்லலாமா? சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்றேன்? நான் ஒரு முத்த கடனை கொடுக்கல, இது மட்டும் சொல்லலாம். பொண்ணு ஆசைப்பட்டு ஒரு முத்தம் கேக்குறா, முத்தம் கொடுக்க மாட்டேன். அட முத்தம் கொடுக்கல கூட பரவாயில்ல, ஆசை ஒரு 4 வார்த்தை பேசினேன். அப்பா நான் ஒரே ஒரு முத்தம் கேட்டேன், கொடுக்கல. ஆமாப்பா. சரி நான் கேக்குறேன், என் பொண்ணுக்கு ஒரு முத்தமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது உன் தாய் தந்தை யாரு என்னன்ற விளக்கு நான் எதுக்காக சொல்லணும்? ஏன் சொல்லணும்? போட அரசவையிலே மந்திரி என்ன அவமானப்படுத்தி விட்டார். பெற்றெடுத்த தாய் தந்தை பேர் அனாதை என்று. மாமா என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு தெரிந்தா நான் அவரிடத்தில் போய் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க மாமா. அப்ப என் பொண்ணு முத்தம் கொடுறா. என்ன நான் சொல்றதை கேளுங்க. சொல்ல முடியாதா? சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. நீ ஒரு அனாதை. தாய் தந்தை பேர் தெரியாத தருதல நாயே. நீ ஒரு அனாதடா, அனாதை பயலே. உங்கள் வாயால் அப்படி உரைக்க வேண்டாம் மாமா. வாய்க்கு வந்த வாரி என்ன அனாதை சொல்கிறீங்க. அப்படி சொல்லாதீங்க. நீ அனாதை.